ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். இன்றைக்கும் உலகத்திலே நாம் எந்த ஒரு பொருளை வாங்குகிறதாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு கேரண்டி இருக்கிறதா, அந்த பொருள் எவ்வளவு நாட்களுக்கு உழைக்கும் என்றெல்லாம் நாம் பல கேள்விகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லா பொருளுக்கும் ஒரு காலம் உண்டு. இவ்வளவு நாட்கள் கழித்து அந்த பொருள் வேலை செய்யாது, அது உபயோகமற்றதாக போய்விடும் என்று பார்க்கிறோம். மனிதர்களாகி நமக்கும் இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. சில நாட்கள், சில வருஷங்கள், என்றோ ஒரு நாள் அந்த உலக வாழ்க்கை முடிகிறதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கூறுவதோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பதின் பொருள் முடிவில்லாத காலம் வாழும் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாருமே ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். யாருமே முடிந்து போகிற ஒரு வாழ்க்கையை விட முடிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். அதுவும் அந்த முடிவில்லாத ஜீவன் என்பது தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே நித்தியம் நித்தியம் வாழும்படியான ஒரு சிலாக்கியமாகும். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அவர் எனக்காக எதை செய்தார்? அருமையானவர்களே, மனிதர்கள் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக, நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பதற்கு தடையாயிருந்த பாவத்தை அவர் தம்பேரிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் ஒருவர் மாத்திரமே நித்திய ஜீவனை நமக்கு தர முடியும். அவர் ஒருவரே சிலுவையில் மரித்தவர். அவர் ஒருவரே பாவத்தின் தேவ தண்டனையை ஏற்றுக்கொண்டவர். தேவனதை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஆதாரமாக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அதை தெளிவாக சொன்னார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறுகிறார். நித்திய ஜீவனை தந்தருளுவதற்காகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாய் நித்திய ஜீவனை, பாவ மன்னிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, பேரின்ப வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.